தற்போதைய அண்மை செய்தி. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் முன்பாக பயணிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அரசு பேருந்துகள் பற்றாக்குறையாக நிலவி வருவதாகவும் தனியார் பேருந்துகள் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாகவும் கூறி பயணிகள் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். தனியார் பேருந்துகள் 500 ரூபாய் கட்டணத்திற்கு பதிலாக கூடுதலாக வசூலிப்பதாக பயணிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். கிட்டத்தட்ட 1500 ரூபாய் வசூலிப்பதாக பயணிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். போக்குவரத்து துறை அதிகாரிகள் உடனடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தி பயணிகள் தற்போது இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் தற்போது மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. முன்னாடி பஸ் எதுவுமே உள்ள வரதே இல்லைடா. எல்லா பஸ்ஸும் நாங்கள் கேட்கும்போது யாருமே ஒரு ரெஸ்பான்ஸ் கூட கொடுக்கவே இல்லை. எந்த பஸ்ஸும் கேட்டாலும் இங்கே சென்னை பஸ் திருச்சி பஸ் வரவே மாட்டேன். நாங்கள் நைட்டு 11 மணி வெயிட் பண்ணிக்கிறோம். நான் ஒரு பஸ் கூட வரல. நைட்டு ஒரு பஸ் வர கேட்டால் எவரும் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. பஸ் வந்து நாங்கள் ஆஃப் பண்ணிட்டு வராங்க. ஒவ்வொரு போர்டு பஸ்ஸோட போர்டுங்களும் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு தான் வராங்க. 40 பேர் ஃபுல் எழுதிடுறாங்க. 4 பேருக்கு பூத்துலேருந்து சார் சொன்னார் மேனேஜர் டீம் வருது அவங்க சொல்லி விட்டாங்கன்னு ஏற்றிக்கிறாங்க. லைட் அங்கே ஆஃப் பண்ணுறாங்க, பின்னாடி போய் நிற்குது. மறைமுகமா ஆளை ஏற்றிட்டு போறாங்க. யாரே இந்த பஸ்ஸே எங்கேயும் நிக்கல, எல்லா பஸ்ஸும் பின்னாடி போய் நின்று அங்க நின்று ஆட்கள் ஏற்றுறாங்களா? இங்க மூத்தத்துல நின்னுறாங்க. அவர் பாக்குற ஒரு 4 பேரு அவங்க சொன்னாங்களா ஏற்றிட்டு போறாரு, அவ்வளவுதான். மீதி எல்லாம் என்ன பண்றாங்க, ஜனம் பாவப்பட்ட ஜனங்க அப்படின்னு தான் வராங்க. மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் முன்பாக பயணிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் தற்போது அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்படுகிறது. தனியார் பேருந்துகள் அதிக கட்டணம் வசூலிப்பதாகவும் பயணிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், பயணிகளுடைய இந்த குற்றச்சாட்டு குறித்து கூடுதல் விவரங்கள். மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து ஆம்னி பேருந்து நிலையத்தில் சென்னை, திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூர் உள்ளிட்ட பல்வேறு வட மாவட்டங்களுக்கும் அதே போன்று ஓசூர், பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு அந்த கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் கூட பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் நேற்று இரவு 9 மணி முதலாக தொடர்ந்து இந்த வட மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் முறையாக இயக்கப்படாத நிலையில் பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். சுமார் 10 மணி நேரத்திற்கு மேலாக விடிய அவர்கள் பேருந்து நிலையத்தில் காத்திருந்தும் கூட அவர்களுக்கு தேவையான எந்தவித பேருந்துகளும் வராத நிலையில் அவர்கள் அங்கேயே படுத்து உறங்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் அதிகாலையில் எழுந்து பார்த்தபோது வந்த ஒரு சில பேருந்துகளும் பெயர் பலகை இல்லாமல் வந்த நிலையில் அவர்கள் குழப்பத்தில் ஆழ்ந்தார்கள். இருந்த போதிலும் கூட அரசு பேருந்துகள் ஒரு சில பேருந்துகள் 40 பயணிகளை ஏற்றிவிட்டு மீதியுள்ள 5 இருக்கைகளில் அதிக போக்குவரத்துத்துறை அதிகாரிகளுடைய அவர்களுடைய பரிசீலனையின் அடிப்படையில் மற்ற பயணிகளை ஏற்றியதாக குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. இதுபோன்று ஒரு சில பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்ட நிலையில் கடுமையாக அந்த பயணிகள் பாதிக்கப்பட்டார்கள். இதன் காரணமாக காலையில் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தில் அங்கு நின்று கொண்டிருந்த பயணிகள் அனைவரும் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ச்சியாக இதன் காரணமாக அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அதே போன்று தனியார் பேருந்துகளும் சென்னை போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கக்கூடிய பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டது. 750 ரூபாய் இருந்த கட்டணமானது 1500 ரூபாய் வரைக்குமாக வசூலிக்கப்பட்டதாகவும் பல பேருந்துகள் கேட்பாரின்றி கிடந்த சில பேருந்துகளை அவர்கள் இயக்கியதாகவும் போதிய பாதுகாப்பு இல்லாத சூழலில் பேருந்துகள் இயக்கியதாகவும் கூட குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ச்சியாக ஏராளமான பேருந்துகள் இயக்கப்பட்ட போதிலும் கூட அதிக அளவிற்கான கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டது. ஒவ்வொரு பயணிகளுமே 10 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் போக்குவரத்து துறை அதிகாரிகள் எந்தவித முறையான பதிலும் அளிக்காமல் தங்களை அலைக்கழித்ததாகவும் பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். 10 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்தும் பயணிகளுக்கான பேருந்துகள் கிடைக்காத நிலையில் தொடர்ந்து அந்த பயணிகள் அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து போக்குவரத்து துறை அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதனை அடுத்தாக காவல்துறையினர் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கைகளை போக்குவரத்து துறை அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி சல்மான்.